ரைட். இப்போ நம்ம எவ்வளோ நியூஸ் பேப்பர் பார்க்குறோம், எவ்வளோ தொலைக்காட்சிகள் பார்க்குறோம், செய்திகள் பார்க்குறோம். எங்கேயாவது ஆஸ்திரேலியாவில் ஒரு பொண்ணுக்கு டாக்டர் பேபி பிறந்திருக்கு, இந்தியாவில் ஒரு பொண்ணுக்கு என்ஜினியர் பேபி பிறந்திருக்கு, அமெரிக்காவில் ஒரு பொண்ணுக்கு அதிபர் பேபி பிறந்திருக்கு அப்படின்னு எங்கேயாவது செய்தி கேள்விப்பட்டிருக்கோமா, படிச்சிருக்கிறோமா? எஸ் ஆர் நோ? நோ. நீங்க தான் சொல்றீங்க இல்லைன்னு. சரி, ஆஸ்திரேலியாவில் எந்த பொண்ணுக்கும் டாக்டர் பேபி பிறக்கல, ஆனா ஆஸ்திரேலியாவில் ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸ் இறந்துகிட்டு இருக்காங்க. எஸ் ஆர் நோ? ஆஸ்திரேலியாவில் ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸ் இறந்துகிட்டு இருக்காங்க. அது எப்படி? இந்தியாவில் எந்த பொண்ணுக்குமே என்ஜினியர் பேபி பிறக்கல, நீங்க தான் சொன்னீங்க, ஆனா லட்சக்கணக்கான என்ஜினியர்ஸ் இறந்துகிட்டு இருக்காங்க. எப்படி? எப்படி? அப்ப அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில என்னமோ நடக்குது. சோ அப்ப நம்ம தான் சொல்றோம் பிறக்கல, வெற்றியாளர்கள் பிறக்கல, டாக்டர்ஸ் பிறக்கல, என்ஜினியர்ஸ் பிறக்கல, ஆனா இறக்குறாங்க. அப்போ உருவாக்கப்படுகிறார்கள், வளர்க்கப்படுகிறார்கள், வார்க்கப்படுகிறார்கள். அப்ப அந்த உருவாக்கப்படுவது, அந்த வளர்க்கப்படுவது, அந்த வார்க்கப்படுவதில் யாரெல்லாம் பங்கு பெறுறோம்? பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூகத்தினர். இப்ப இவங்க 3 பேரும் நல்லதை மட்டுமே கொடுக்குறாங்களா? பிறக்கும் பொழுது இப்ப ஒரு பையன் வந்து சொல்றாரு, +2 முடிக்கிறாரு, ஒரு டிகிரி படிக்கிறாரு. மாப்பிள்ள என்னப்பா, எப்படி உன்னுடைய லைஃப், ஃபியூச்சர் என்ன, கனவெல்லாம்? இந்த சின்ன வயசுல நிறைய கனவு இருக்குது. அப்ப சொல்றாரு, மாப்பிள்ள நீ பாரு, இந்த டிகிரி முடிக்கிறேன் பாரு, டிகிரி முடிச்சதுக்கு பிறகு ஒரு வேலை கிடைக்கட்டும், அப்புறம் பாரு நான் நினைச்சதெல்லாம் சும்மா அப்படியே பிரிச்சு மேஞ்சிருவேன். அப்புறம் டிகிரி எல்லாம் முடிச்சிட்டாரு. என்ன மாப்பிள்ள சொன்னீங்க, எப்படி உன் கனவு? இப்பத்தாம்பா முடிச்சிருக்கேன், ஒரு ஜாப் கிடைக்கட்டும், வேலை கிடைக்கட்டும், சம்பளம் வாங்கட்டும், அப்புறம் பாரு சும்மா அப்படியே. அப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு மீட் பண்றேன், என்னப்பா இப்பதான்பா சம்பளம் வாங்கியிருக்கேன். சம்பளம் வாங்கினோடனே உடனே என்ன பண்றது? ஒரு நல்ல பொண்ணுன்னா பார்த்து கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகுறதா இல்லையா? கல்யாணம் மட்டும் பண்ணட்டும் மாப்பிள்ள, அதுக்கு மேல பாரு நான் அப்படியே சொன்னதெல்லாம் அப்படியே பிரிச்சு அப்படியே. அப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு மீட் பண்றேன், என்னப்பா நீ என்ன புரியாத ஆளா இருக்கிற? கல்யாணம் பண்ணோடனே ஒரு புள்ள குட்டிய மேக்கப் பண்ண வேண்டாமா, குடும்பத்தை செட்டப் பண்ண வேண்டாமா? அதெல்லாம் முடிக்கிற பாரு, ஒரு குழந்தை குட்டியெல்லாம் வந்து அப்புறம் பாரு நான் சொன்னதெல்லாம் அப்படியே பிரிச்சு படல் எடுத்துருவான். அப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு மீட் பண்ணோம், பார்த்தா குழந்தை குட்டிலாம் ஆச்சு. அப்புறம் சொல்றாரு, இப்பதான்ப்பா சின்ன பிள்ளைங்களா இருக்குது, அதெல்லாம் வளர்த்து ஒரு பெரிய பிள்ளைகளா ஆக்கி விட்டு அப்பதான் நம்ம பெற்றோருக்குள்ள கடமை தீரும், அப்புறம் பாரு நான் சொன்னதெல்லாம் அப்படியே. அப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு மீட் பண்ணோம். அப்புறம் பொண்ணு இப்போதான் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா, பையன் இப்போதான் மேற்படிப்பு படிக்கிறான், அதெல்லாம் ஒரு 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 இடத்துக்கு வரணுமா இல்லையா? அப்ப அதுக்கு பிறகு பாரு. இப்படியே போய் கடைசியில வந்து ஈஸி சேர்ல மல்லாக்கப்படுத்திக்கிட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இளைய வயசுல இருக்கக்கூடிய அந்த கனவுகள் எல்லாம் வர 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 இந்த சார் சொன்ன மாதிரி சமூக சூழல்கள்ல சுயநலத்தின் காரணமாக குறுநில மன்னர்களாக குறுகி போய் விடுகிறார்கள் குடும்ப சுமையில.